ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு விஜய்டி டெக் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் செப்டம்பர் மாதம் முதல் பார்த்தீங்கன்னா புதிய விண்ணப்பம் வரப்போது பயனாளிகளை அதிகரிக்க போகிறாங்க அப்படின்ற ஒரு பெரிய மாற்றமான தகவல் வெளியே இருக்குது. அது சம்மந்தமாக டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதாவது செப்டம்பர் மாதத்தில் பார்த்தீங்கன்னா புதுசாக ரேஷன் கார்டு அப்ளை பண்ணி இப்போ வாங்கினவங்க எல்லாருக்குமே புதிய விண்ணப்பம் வரப்போகுது. அது மட்டும் இல்லாமல் முன்னாள் அரசு ஊழியர்களோட மனைவிகளுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான வாய்ப்பும், முன்னாள் கார்ப்பரேஷன் ஊழியர்களோட மனைவிகளுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான வாய்ப்பும் உருவாக்கி கொடுக்க போகிறாங்க. மேலும் பார்த்தீங்கன்னா இப்போ ரீசனாக அமைச்சர் பெரிய கருப்பன் ஒரு சூப்பரான அப்டேட் கொடுத்துருக்கார். மகளிர் உரிமை தொகை இப்போ ஆண்களுக்கும் உரிமை தொகை வழங்குறதுக்கான அரசு விரைவில் அதுக்கான ஸ்டெப்ஸ் எடுக்க போகிறாங்க அப்படின்ற இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. இது சம்மந்தமாகவும் டீட்டெயிலாக புதிய விண்ணப்பம் வருமா அப்படின்றத பற்றி பேச போகிறோம். கூடுதலாக பார்த்தீங்கன்னா மக்களுடன் முதல்வர் அப்படின்ற முகாமில் மேல்முறையீடு செய்கிறதுக்கான இன்ஃபர்மேஷனும், புதிய விண்ணப்பம் அப்ளை பண்ணுறதுக்கான பெட்டிஷனும் வழங்க முடியுமா, எந்தெந்த டிஸ்ட்ரிக்டில் மக்களுடன் முதல்வர் முகாம் நடக்குது, அதில் கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் அப்ளை பண்ண முடியுமா அப்படின்ற டீட்டெயிலான இன்ஃபர்மேஷனும் நிறைய பேர் கேட்டு வரீங்க. ஒரு சில கிராமத்தில் பார்த்தீங்கன்னா புதிய விண்ணப்பத்துக்கான முகாமும் நடக்குது அப்படின்ற கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது சம்மந்தமாகவும் டீட்டெயிலாக பேச போகிறோம். மேலும் பார்த்தீங்கன்னா செப்டம்பர் மாதம் முதல் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1,80,000 விண்ணப்பங்கள் உருவாக்க போகிறாங்க. அதில் 90% பேர்களுக்கு தகுதியாக மேற்பட்டு அவங்களுக்கு அப்ரூவல் செய்ய போகிறாங்க அப்படின்ற இன்ஃபர்மேஷனும் கிடைச்சிருக்கு. இந்த 1,80,000 பேரில் மேல்முறையீடு செய்தவங்களும் அடங்குமா, இல்லை புதிய விண்ணப்பதாரர்களுக்கு மட்டும்தான் வாய்ப்பு உருவாக்கி கொடுப்பாங்களா அப்படின்ற டீட்டெயில் இன்ஃபர்மேஷனாக பார்த்தீங்கன்னா இப்போ இந்த கலைஞர் மகளிர் பற்றி டீட்டெயிலான அப்டேட் எல்லாமே பேச போகிறோம். அதனால் தயவு செய்து புதுசாக விண்ணப்பிக்க போகிறவங்களும், பணம் இது வரைக்கும் வராத இருக்கிறவங்களும், மேல்முறையீடு செய்யணும்னு சொல்லிட்டு விரும்புகிறவங்களும் கண்டிப்பாக இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கான இன்ஃபர்மேஷன் எல்லாமே நீங்கள் கேதர் பண்ணிக்கலாம். அதனால் ஃபுல்லாக கடைசி வரைக்கும் பாருங்கள். இப்போ இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு, இன்ன வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுன்ற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கிங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கலைஞர் மகளிர் உரிமை திட்டம், இந்த திட்டத்தில் வரக்கூடிய அப்டேட் எல்லாமே நம்ம சேனலில் தொடர்ந்து வீடியோ போட்டு வரோம். அது மட்டும் இல்லாமல் இப்போ ரீசனாக பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் நிறைய ஸ்கீம் சம்மந்தமான, அதாவது தமிழ் புதல்வன் திட்டம், புதுமை பெண் திட்டம், இது போல் இலவச வீடு வழங்கும் திட்டம், கலைஞர் கனவு இல்லம் அப்படின்ற ஸ்கீம் சம்மந்தமாகவும் வீடியோ போட்டு வரோம். இதே போல் நிறைய வீடியோ உங்களுக்கு வேணுமா, வேறு ஏதாவது கவர்மெண்ட் ஸ்கீமில் வீடியோ வேணுமா அப்படின்றத ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கமெண்டில் மென்ஷன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த வீடியோவை க்ளீனாக பார்த்துனுவாங்க. இந்த கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் பொறுத்த அளவுக்கு கிட்டத்தட்ட 11 மாதங்கள் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா மகளிர்கள் 1,17,00,000 பேர் அப்ரூவல் ஆகிட்டு பணம் வாங்கின்னு வராங்க. இப்போ ரீசனாக பார்த்தீங்கன்னா 12வது மாதம் கிட்டத்தட்ட 15ஆம் தேதி, ஆகஸ்ட் 15ஆம் தேதி முன்னாடியே பார்த்தீங்கன்னா பணம் ரூபாய் 1000 அவங்களுடைய ஆதார் கார்டில் லிங்க் செய்யப்பட்ட வங்கி கணக்கிற்கு ஏறப்போகுது. அதனால் பார்த்தீங்கன்னா மகளிர்கள் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறாங்க. இதில் ரொம்ப இன்ஃபர்மேஷனாக பார்த்தீங்கன்னா பணம் வராதவங்க ரொம்ப வருத்தத்தில் இருக்கிறாங்க அப்படின்ற இன்ஃபர்மேஷன் தெரிய வந்திருக்கு. அவங்களுக்காக பார்த்தீங்கன்னா முக்கியமாக மேல்முறையீடு செய்கிறதுக்கு மக்களுடன் முதல்வர் அப்படின்ற முகாமில் பரிசீலிக்கிறதுக்கான மனு கொடுத்துன்னு வராங்க ஒரு சிலவங்க. அதே போல் நீங்கள் கண்டிப்பாக கொடுக்குறதா இருந்தால் கொடுக்கலாம். அது சம்மந்தமாக இந்த வீடியோவில் கண்டினியூவாக சொல்லுவேன். இப்போ அதுக்கு முன்னாடி புதிய விண்ணப்பம் சம்மந்தமாக இப்போ ரீசனாக ஒரு ஆர்டிக்கலில் செப்டம்பர் மாதம் புதிய விண்ணப்பம் வரப்போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா, மகளிர் உரிமை தொகை செப்டம்பர் மாதம் அதிகரிக்கும், பயனாளர்கள் விரைவில் பெரிய மாற்றம் அப்படின்ற தகவல் கிடைச்சிருக்கு. இதில் டீட்டெயிலாக என்ன சொல்லியிருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு அரசு மாதந்தோறும் பெண்களுக்கு 1000 ரூபாய் உரிமை தொகை வழங்குவது நல்ல வரவேற்பை பெற்றுள்ளது அப்படின்றத குறிப்பாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதனால் பார்த்தீங்கன்னா இந்நிலையில் கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தின் மூலம் பயன்பெறுவோர்களின் எண்ணிக்கை அதிகரிக்கப்பட உள்ளது அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது சம்மந்தமாக டீட்டெயிலான ஆர்டிக்கல் இந்த வீடியோலையும் மென்ஷன் பண்ணியிருக்கேன். நம்மளுடைய அஃபிஷியல் வெப்சைட் tninfo360.com அப்படின்ற அஃபிஷியல் வெப்சைட்டில் லேட்டஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா டீட்டெயிலான ஆர்டிக்கல் போட்டிருக்கேன். அது சம்மந்தமாகவும் இந்த வீடியோவில் தெளிவாக சொல்லியிருக்கேன். அதாவது செப்டம்பர் மாதம் பார்த்தீங்கன்னா இப்போ விண்ணப்பங்கள் அச்சிடும் பணி நடைபெற்று வருது அப்படின்ற தகவல் கிடைச்சிருக்கு. இதன் மூலிமா புதுசாக ரேஷன் கார்டை வாங்கினவங்க அவங்களுக்கு புதிய விண்ணப்பம் கண்டிப்பாக உருவாக்கி தரப்போகிறாங்க. குறிப்பாக பார்த்தீங்கன்னா 3 லட்சம் பேர் ஒரு வருடமாக அப்ளை பண்ணியிருக்காங்க புதிய ரேஷன் அட்டைக்கு. அதில் 2,80,000 பேருக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதம் ரேஷன் கார்டு வழங்கும் பணி தொடங்கப்பட்டிருக்கு. நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா புதிய ரேஷன் கார்டு வழங்கின்னு வராங்க. யாராவது அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக புதிய ரேஷன் கார்டு அப்ளை பண்ண இடத்துல போயிட்டு வாங்கலாம். அப்படின்னா உங்களுடைய ரேஷன் கடை, அரிசி பருப்பு சர்க்கரை வாங்குறீங்க பார்த்தீங்களா, அந்த கடையில் நீங்கள் ஊழியர்கிட்ட கேட்டாலும் உங்களுடைய அச்சடிக்கும் பணி கார்டு வந்துருதுன்னா கண்டிப்பாக வாங்கிக்கலாம். அப்படி இல்லைனா தாலுகா ஆஃபீஸில் போயிட்டு நீங்கள்
வாங்கினீங்கன்னா விரைவில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மகளிர் உரிமை திட்டம் செப்டம்பர் மாதத்தில் புதிய விண்ணப்பம் வந்ததுன்னா அதுக்கு கண்டிப்பாக வந்து அப்ளை பண்ணலாம். மேலும் வந்து பார்த்தீங்கன்னா முன்னாள் அரசு ஊழியர்களுடைய மனைவிகளும் கார்ப்பரேஷன் ஊழியர்களோட மனைவிகளும் புதுசாக வந்து திருமணமாகி ரேஷன் கார்டு வந்து வாங்கினவங்களுக்கும் கண்டிப்பாக புதிய விண்ணப்பம் இதில் அப்ளை பண்ணுறதுக்கான வாய்ப்பு வந்து உருவாக்கி தருவாங்க அப்படின்ற மாதிரி இன்ஃபர்மேஷன் வந்து கிடைச்சிருக்கு. மேலும் கூடுதலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான அப்டேட் அப்படின்னே வந்து சொல்லலாம். என்னன்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஆண்களுக்கு மாதம் ரூபாய் 1000 உதவித்தொகை அமைச்சர் கொடுத்த அப்டேட். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ரீசனாக வந்து ஒரு நிகழ்ச்சியில் வந்து அமைச்சர் பெரிய கருப்பன் வந்து பேசியிருக்காரு. அதில் வந்து பெண்களுக்கு மாதம் ரூபாய் 1000 வழங்குவது போல் ஆண்களுக்கும் வழங்கப்படும் என்று அமைச்சர் பெரிய கருப்பன் கூறியுள்ளார் அப்படின்ற இன்ஃபர்மேஷன் வந்து கிடைச்சிருக்கு. அதில் அவர் என்ன தெளிவாக வந்து சொல்லியிருக்காருன்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நிகழ்ச்சியில் பேசிய அமைச்சர் பெரிய கருப்பன் திமுக தேர்தல் அறிக்கையில் கொடுத்த வாக்குறுதிகள் நிறைவேற்றும் வகையில் குடும்பத் தலைவிகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மாதம் 1000 ரூபாய் உரிமை தொகை வழங்கி தமிழக அரசு வந்து வழங்கி வருகிறது. அந்த உரிமை தொகை தங்களுக்கு இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஆண்கள் வந்து கேட்டுன்னு வராங்க. அவங்களுடைய ஏக்கத்தை தீர்க்கும் விதமாக வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து விரைவில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சூழ்நிலை ஏக்கம் தீர்க்கும் வகையில் 1000 ரூபாய் அவங்களுக்கும் வந்து உரிமை தொகை வழங்க போகிறாங்க அப்படின்றத கண்டிப்பாக வந்து மென்ஷன் பண்ணியிருக்கார். எதிர்காலத்தில் வரும் அப்படின்ற மாதிரி அந்த நிகழ்ச்சியில் வந்து டீட்டெயிலாக வந்து பேசியிருக்கார். இதிலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா விரைவில் கண்டிப்பாக வருகின்ற சட்டமன்ற எலெக்ஷன் பொறுத்த அளவுக்கு 2026 வந்து பார்த்தீங்கன்னா வாக்குறுதிகளாக திமுக தரப்பிலிருந்து 1500 ரூபாய் அப்படின்ற மாதிரி மகளிர்களுக்கு உயர்த்தவும் ஆண்களுக்கு 1000 ரூபாய் மாதம் அப்படின்ற மாதிரி வந்து இன்ஃபர்மேஷன் கொடுக்க நிறைய வாய்ப்பு இருக்கிறதா வந்து நமக்கு அரசு வட்டாரங்கள் தரப்புலேருந்தும் திமுகவினர் தரப்பு வட்டாரங்கள்லேருந்தும் இன்ஃபர்மேஷனாக வந்து கிடைச்சிருக்கு. மேலும் வந்து பார்த்தீங்கன்னா கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் 2 முக்கிய நோக்கங்கள் கொண்டது. குடும்பத்திற்காக வாழ்நாள் எல்லாம் ஓயாமல் உழைத்து கொண்டிருக்கும் பெண்களின் உழைப்புக்கு கொடுக்கும் அங்கீகாரம் முதன்மையானது அப்படின்றத வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அடுத்த ஆண்டுகளுக்கு 12,000 ரூபாய் உரிமை தொகை என்பது பெண்களுக்கு வாழ்வாதாரத்தை மேம்படுத்தி வாழ்க்கை தரத்தையும் உயர்த்தி சமூகத்தில் சுயமரியாதையோடு வாழ்வதற்கு வழிவகுக்கும் என்பது கண்டிப்பாக வந்து இன்ஃபர்மேஷனாக வந்து கொடுத்துருக்காங்க. அதனால் வந்து கண்டிப்பாக வந்து மாதம் 1000 ரூபாய் ஸ்கீமில் நீங்கள் கண்டிப்பாக வந்து புதுசாக வந்து அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு அப்ரூவல் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா யாராருக்கெல்லாம் அப்ளை பண்ணாத வந்து தவற விட்டீங்களோ அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா புதிய விண்ணப்பம் விரைவில் வந்து கொண்டு வரப்படும் அப்படின்றத அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் சார் ஏற்கனவே வந்து சட்டப்பேரவையோட இன்ஃபர்மேஷனாக வந்து கொடுத்துருக்காரு. கண்டிப்பாக வந்து விரைவில் புதிய விண்ணப்பம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு. இது மட்டும் இல்லாமல் கூடுதலாக வந்து பார்த்திங்கன்னா இப்போ ரீசனாக வந்து ஒரு ஆர்டிக்கலில் இந்த நிலையில் தான் கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் புதிதாக விண்ணப்பிப்பவர்களுக்கு இன்ப அதிர்ச்சி அளிக்கும் வகையில் நல்ல செய்தி ஒன்று சென்றுள்ளது அப்படின்றத வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதுவும் வந்து நமக்கு தகவலாக தான் வந்து கிடைச்சிருக்கு. 1,80,000 பேர் வந்து பார்த்தீங்கன்னா மேல்முறையீடு மற்றும் புதிய விண்ணப்பம் செய்ய வாய்ப்புள்ளதாக வந்து கூறப்படுகிறது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா 90% பேரின் விண்ணப்பங்கள் ஏற்கப்பட வாய்ப்புள்ளதாக அரசு வட்டாரங்கள் வந்து தகவல் வந்து தெரிவிக்கின்றனர் அப்படின்றத வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது வரைக்கும் வந்து நிறைய பேர் வந்து விண்ணப்பம் வந்து அப்ளை பண்ணுறதுக்கு வெயிட் பண்ண வராங்க. அதில் குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா 1,80,000 பேர் அப்ளை பண்ணுறதுக்கு தயாராக இருக்காங்க அப்படின்ற மாதிரி நமக்கு வந்து மக்களுடன் முதல்வர் அப்படின்ற முகாமில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதில் வந்து மேல்முறையீடு செய்கிறவங்களும் புதிய விண்ணப்பம் செய்ய கிட்டத்தட்ட வந்து 1,80,000 பேர் வந்து காத்துன்னு இருக்காங்க. அதில் 90% அப்ளை பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது, அப்ரூவல் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரியும் நமக்கு வந்து தகவல் கிடைச்சிருக்கு. அதனால் வந்து கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா புதிய ரேஷன் கார்டே வந்து 2,80,000 பேர் வந்து வாங்கின்னு இருக்காங்க. அவங்களில் நிறைய பேர் அப்ளை பண்ணுறதுக்கான வாய்ப்பு வந்து இருக்கும். கண்டிப்பாக விரைவில் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு அரசு புதிய விண்ணப்பத்துக்கான அனௌன்ஸ்மெண்ட் செப்டம்பர் மாதத்துக்குள்ளே கண்டிப்பாக வந்து அறிவிப்பாங்க. அதுக்கான அப்டேட்டும் நம்ம சேனலில் கண்டிப்பாக வந்து அப்டேட் பண்ணுவோம். அதனால் தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுவாங்க. வரக்கூடிய புதிய விண்ணப்பம் சம்மந்தமாக அப்டேட் எல்லாமே நம்ம சேனலில் தொடர்ந்து வந்து வீடியோ வந்து போட்டு வரும். அதனால் கண்டிப்பாக வந்து ஃபாலோ பண்ணி வீடியோ எல்லாமே வந்து வாட்ச் பண்ணுவாங்க. மேலும் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ரீசனாக வந்து நிறைய சப்ஸ்கிரைபர் வந்து கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ண வராங்க. மக்களுடன் முதல்வர் வந்து முகாம் வந்து நடக்குது, அதுக்கான டேட்டும் வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறாங்க. அந்த டேட்டில் நாங்கள் போயிட்டு அப்ளை பண்ணுறதுக்கான பெட்டிஷனும் அப்ளிகேஷனும் வந்து வாங்குறாங்க. அது சம்மந்தமாகவும் இன்ஃபர்மேஷனை வந்து கொடுக்குறாங்க அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இப்போ கூட ரீசனாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைபர் நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்தாவே உங்களுக்கு தெரியும். விழுப்புரம் மாவட்டம் வானூர் வட்டம் அப்படின்ற இன்ஃபர்மேஷனில் முதல்வர் வந்து குறை கேட்கும் முகாம், அதாவது வந்து குறை கேட்பு முகாம் அப்படின்ற முகாமில் வந்து பார்த்தீங்கன்னா 9/8/2024 நடைபெற்றது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன குறை இருக்குது, மகளிர் உரிமை தொகை வந்து உங்களுக்கு வரலையா, இல்லை வந்து மகளிர் கனவு இல்லம் வந்து உங்களுக்கு வந்து அப்ளை பண்ணி வந்து சேங்ஷன் ஆகலையா அப்படின்ற நீங்கள் வந்து மகளிர் உரிமை திட்டத்துக்கு ஏற்கனவே வந்து அப்ளை பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து இன்னும் வந்து அப்ரூவல் ஆகலையா அப்படின்ற நிறைய இன்ஃபர்மேஷன் வந்து கேட்குறாங்க. அது சம்மந்தமாக பதில் அளிக்கிறாங்க. இது மட்டும் இல்லாமல் இன்னொருத்தவங்களும் நிறைய பேர் வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து மென்ஷன் பண்ணி வராங்க. அண்ணா டுடே எங்கள் ஊரில் முகாம் போட்டாங்க, மறுபரிசீலனையில் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எழுதி போட்டு இருக்கிறோம், அமௌண்ட் வருமா அண்ணா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்டுன்னு வராங்க.
மேல்முறையீடு செய்யறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மறுபரிசீலனை செய்யுமாறு வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு எல்லா தகுதியும் வந்து இருக்குது. அப்ளையும் வந்து பண்ணியிருக்காங்க, ரீஅப்ளையும் பண்ணியிருக்காங்க. அதனால் இன்ஃபர்மேஷனாக வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இவங்க வந்து அந்த பெட்டிஷனும் வந்து போட்டிருக்காங்க. அதனால் வந்து என்ன இன்ஃபர்மேஷன் முகாமில் என்ன சொன்னாங்க அப்படின்றதையும் வந்து நம்ம கமெண்ட் பாக்ஸில் ரிப்ளை வந்து கேட்டு வந்தோம். கண்டிப்பாக இந்த வீடியோவை நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து அதுக்கான ரிப்ளை வந்து கொடுங்க. முகாமில் வந்து நீங்கள் மறுபரிசீலனை செய்ததுக்கான இன்ஃபர்மேஷன் என்னவா வந்து கொடுத்தாங்க, இல்லை பெட்டிஷன் மட்டும் வந்து நீங்கள் கொடுத்த கம்ப்ளைண்ட் மட்டும் வந்து வாங்கிக்கிறாங்களா, மறு செய்வதற்கான ஏதாவது எஸ்எம்எஸ் வந்ததுன்னா கண்டிப்பாக அப்டேட் பண்ணுங்கள். உங்களுடைய கமெண்டை வந்து பின் பண்ணி அதுக்கான சொல்யூஷன் என்னவோ வீடியோவில் வந்து போடுவோம். மேலும் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு சப்ஸ்கிரைபர் எஸ்டர்டே தருமபுரி டிஸ்ட்ரிக்ட் செங்கோட்டை முகாம் போட்டாங்க அப்படின்றத வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு வந்து நிறைய கிராமத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மக்களுடன் முதல்வர் முகாம் வந்து அது மட்டும் இல்லாமல் முதல்வர் குறை கேட்பு முகாம் இது போல் நிறைய முகாம் வந்து நடத்தின்னு வராங்க. கண்டிப்பாக வந்து அதை பயன்படுத்துங்க. ஒரு சில முகாம் வந்து எந்தெந்த டேட்டில் வந்து ரிலீஸ் ஆகுது, எந்தெந்த டேட்டில் வந்து முகாம் வந்து ஒரு சில டிஸ்ட்ரிக்டில் ஒரு சில ஏரியா போடுறாங்க அப்படின்ட்டு வந்து தெரியாத இருக்கும். நம்மளுடைய tninfo360.com அப்படின்ற வெப்சைட்டில் தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கான முகாமுக்கான டேட் வந்து கண்டிப்பாக வந்து விரைவில் வந்து அப்டேட் பண்ணப்படும். ஒரு ஆர்டிகிள் நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டீட்டெயிலாக வந்து தெரியும். நம்மளுடைய அஃபிஷியல் வெப்சைட் வந்து இந்த வெப்சைட்டுக்கான லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுக்குறேன். இல்லை நீங்கள் குரோம்லேயோ இல்லை வந்து நீங்கள் யூஸ் பண்ணுற ப்ரௌசர்லேயோ வந்து www.tninfo360.com அப்படின்னு வந்து டைப் பண்ணிட்டு சர்ச் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டே வந்து நம்மளுடைய வெப்சைட் வரும். அப்படி இல்லைனா TN_info_360 அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஈஸியாக கூகுளில் டைப் பண்ணிட்டு சர்ச் பண்ணாலும் உடனே வந்து ஃபஸ்ட்டே வந்து வரும். அப்படி இல்லைனாலும் இந்த வீடியோ கீழே இருக்கிற லிங்கை வந்து பயன்படுத்தி நீங்கள் அந்த வெப்சைட்டை வந்து ஓப்பன் பண்ணலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா கலைஞர் மகளிர் உரிமை திட்டம், கலைஞரின் கனவு இல்லம், இப்போ ரீசனாக வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் புதல்வன் திட்டம், புதுமை பெண் திட்டம், மருத்துவ காப்பீடு திட்டம், இது போல் நிறைய கவர்மெண்ட் ஸ்கீம் சம்பந்தமாக PM கிசான் ஸ்கீமு, PM ஹவுஸ் ஸ்கீமு, கலைஞர் கனவு இல்லம், இது போல் ஃப்ரீ ஹவுஸ் ஸ்கீம் சம்மந்தமாக நிறைய கவர்மெண்ட் ஸ்கீம் சம்மந்தமான டீட்டெயிலான ஆர்டிக்கல் எல்லாமே நம்மளுடைய அஃபிஷியல் வெப்சைட்டில் ரெகுலராக வந்து போஸ்ட் பண்ண வரோம். அதன் மூலிமா நிறைய பேர் வந்து பயனடைஞ்சுன்னு வரீங்க. அந்த ஸ்கீமுக்கு வந்து இப்போ கவர்மெண்ட் ஸ்கீம் ஒரு ஸ்கீம் வந்து இருக்குன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மருத்துவ காப்பீடு திட்டம், இந்த திட்டத்தில் வந்து எங்கே போயிட்டு வந்து அப்ளை பண்ணி வந்து கார்டு வாங்கணும், எந்த ஆஃபீஸை வந்து காண்டாக்ட் பண்ணணும், அதுக்கு என்னென்ன ஆவணங்கள் வந்து தேவை அப்படின்றதையும் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கோம். மேலும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய குழந்தைகளின் மருத்துவ காப்பீடு திட்டத்துக்கான இன்ஃபர்மேஷனும், மேலும் வந்து பார்த்தீங்கன்னா டீட்டெயிலான கலைஞர் கனவு இல்லம், PM ஹவுஸ் ஸ்கீமு, PM கிசான் ஸ்கீமு, இது போல் நிறைய ஆர்டிக்கல் டீட்டெயிலாக எப்படி அப்ளை பண்ணணும், என்னென்ன ஆவணங்கள் வந்து தேவை அப்படின்ற அப்டேட்டும் விரைவில் இப்போ ரீசனாக வந்துக்கிற புதிய ஸ்கீமான தமிழ் புதல்வன் ஸ்கீமுக்கு வந்து எப்படி வந்து ஆன்லைனில் அப்ளை பண்ண முடியும் அப்படின்ற டீட்டெயிலான இன்ஃபர்மேஷன் எல்லாமே ரெகுலராக வந்து டெய்லியும் வீடியோவாக, அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலில் வீடியோ வந்து போடுறோம். அந்த வெப்சைட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஆர்டிக்கலாக வந்து ரைட் பண்ணுறோம். அது நிறைய பேருக்கு வந்து பயனுள்ளதாக இருக்குது. இது சம்மந்தமாக மகளிர் உரிமை திட்டம் சம்மந்தமாக புதிய விண்ணப்பம் வந்து இருந்ததுன்னா கண்டிப்பாக அதுலேயும் வந்து அப்டேட் பண்ணுவோம். உங்களுக்கு PDF ஃபார்மேட்டில் மகளிர் உரிமை திட்டத்துக்கான PDF ஃபார்மேட்டில் வந்து உங்களுக்கு அப்ளிகேஷன் வந்து வேணும்னா அதையும் வந்து நம்ம வெப்சைட்டில் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். அதை வந்து கண்டிப்பாக செக் பண்ணி பார்த்தீங்கன்னா PDFல நீங்கள் ஃபார்மை வந்து டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் எடுத்துக்கலாம். அதில் வேணாலும் டீட்டெயிலாக வந்து என்னென்ன இன்ஃபர்மேஷன்லாம் வந்து வேணுமோ அது எல்லாமே வந்து டீட்டெயிலாக வந்து நீங்கள் வந்து படித்து பார்த்துக்கலாம். அதனால் கண்டிப்பாக வந்து நம்ம கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்மளுடைய அஃபிஷியல் வெப்சைட்டோட லிங்க் வந்து கொடுத்துருக்கோம். அந்த வெப்சைட்டை வந்து கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக வந்து அதில் இருக்கிற ஆர்டிக்கல் எல்லாமே உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு நான் நம்பிக்கையோட டீட்டெயிலாக வந்து மென்ஷன் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் செப்டம்பர் மாதம் புதிய பயனாளிகள் வந்து இணைக்க போகிறாங்க, அதிகரிக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயிலான இன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்துருக்கோம். கூடுதலாக கிரேஸ் பாயிண்ட்டும் வந்து நிறைய வந்து மென்ஷன் பண்ணியிருக்கும். கடைசி வரைக்கும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணால் வந்து பார்த்தவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் கண்டிப்பாக வந்து இந்த வீடியோ வந்து பயனுள்ள தகவலாக வந்து அமையறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. மேலும் வந்து உங்களுக்கு ஏதாவது வந்து சந்தேகம் இருந்ததுன்னா இந்த வீடியோவில் வந்து அப்ளை பண்ணுறதுக்கு சம்மந்தமாக, இல்லை வேறு ஏதாவது ஸ்கீம் சம்மந்தமாக வந்து சந்தேகம் இருந்தாலும், வேறு ஏதாவது புதிய ஸ்கீம் சம்மந்தமாக வீடியோ பண்ணணும் அப்படின்ற சந்தேகம் இருந்தாலும் கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் வந்து மென்ஷன் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒரு கமெண்ட்டுக்கும் நாங்கள் உடனடியாக வந்து ரிப்ளை பண்ணுறதுக்கு தயாராக இருக்கும். நம்ம சேனலுடைய மிகப்பெரிய பெனிஃபிட்டே கமெண்ட்டுக்கு ரிப்ளை பண்ணுறது தான். கமெண்ட்டுக்கு ரிப்ளை பண்ணுறது மூலிமா நிறைய பேர் வந்து பயனடைஞ்சிருக்காங்க. இந்த 1000 ரூபாய் ஸ்கீமில் நம்ம சொன்னது போலவே வந்து நிறைய பேர் வந்து ஃபாலோ பண்ணி 1000 ரூபாய் வந்து பெற்றிருக்காங்க. அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தொடர்ந்து வந்து இந்த ஸ்கீம் சம்பந்தமாக அப்டேட் வேணும்னா நம்ம சேனலை கண்டிப்பாக வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. மேலும் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு கடைசி வரைக்கும் வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்தது, பயனுள்ள தகவலாக இருந்ததுன்னா இந்த வீடியோக்கு வந்து ஒரு லைக் பண்ணிவிட்டு இன்ன வரைக்கும் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.